ரிவர்ப் பிளகின் யூஸ் பண்ணாலே நம்மளுடைய வோக்கல்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து பெட்டர் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கைண்ட் ஆஃப் ஆகும், பட் ஆனால் அதுதான் நம்மளுடைய சவுண்டை வந்து மொத்தமாக கெடுக்கும். ஏன்னா அது நம்மளுக்கு ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரியணும். இஃப் இன்கேஸ் நம்ம ப்ராப்பராக அதை யூஸ் பண்ணல அப்படின்னா நம்மளுடைய டோட்டல் மிக்ஸையுமே அது கெடுத்துரும். அதுவே நம்மளுடைய ப்ராஜெக்டில் நம்ம ரிவர்பை வந்து கரெக்டாக ப்ரொஃபஷனலாக ஹேண்டில் பண்ணியிருந்தோம்னா அதோடைய ரிசல்ட் எப்படி இருக்கும்? நீ நினைச்சது போல் லைஃப் இல்லையா, ரொம்ப பிடிச்சது கூட தொல்லையா ஆனதோ, உன்னை விட்டு போனதோ, எல்லாம் கிடைச்சது போல தோணுச்சா, பின்ன பிடிச்சவன் நடிச்சது நோவுச்சா, பட் டோன்ட் வரி லெட் தெம் கோ. சூப்பர்ல. இதனால தான் ரிவர்ப் பிளகினை கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே ரிவர்ப் பிளகினை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். லெட்ஸ் டைவ் இன்டு தி வீடியோ. என்னோட பேர் ஹசன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹசனுக்கோ. நான் ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஆர்டிஸ்ட். என்னுடைய 5+ சாங்ஸ் ஆல்ரெடி ஆல் மேஜர் பிளாட்ஃபார்ம், ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் மியூசிக், அமேசான் மியூசிக், இந்த மாதிரியான எல்லா மேஜர் பிளாட்ஃபார்ம்லையும் ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னமும் நிறைய சாங்ஸ் வந்து ரிலீஸ் ஆக போது. உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவை. அண்ட் நம்மளுடைய சேனலில் மியூசிக் ப்ரொடக்ஷனை பற்றியும் சவுண்ட் இன்ஜினியரிங்கை பற்றியும் நிறையவே பேசுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரிவர்ப் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ரிவர்போட ஃபுல் ஃபார்ம் வந்து ரிவர்பேஷன் சொல்லுவாங்க. ரிவர்பேஷன்னா என்னன்னா, ஒரு வோக்கலிஸ்ட் வந்து ஒரு ரூம்லேருந்து பாடுறாருன்னு வச்சுக்கோங்க. அவருடைய பாடுறதோட இந்த ஃப்ரீக்வன்சி ட்ராவல் பண்ணி போய் வாலில் ஹிட் ஆகிட்டு திரும்ப நம்மளுடைய இயர்ஸுக்கே திரும்ப வரும். ஸோ அதை கேட்கும் போது நம்மளுக்கு ஒரு இல்யூஷன் கிரியேட் பண்ணும். நம்மளுடைய வோக்கல் வந்து பெட்டராக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான இல்யூஷனை கிரியேட் பண்ணும். அதே மாதிரி அது ஒரு ரிச்னஸை கொடுக்கும். இதனால தான் நிறைய காமன் பீப்புள்ஸுக்கு கூட வந்து பாத்ரூம்லேருந்து பாடுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த இடத்துல ஒரு ரிவர்ப் இருக்குது. ஸோ வாலில் ஹிட் ஆகி அவங்களோட வாய்ஸ் திரும்ப வரும்போது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் அண்ட் ஒரு ரிச்னஸ் இருக்கிற மாதிரி தெரிஞ்சு அவங்க நல்லா பாடிக்கிட்டே இருப்பாங்க அங்கே. ஸோ இப்போ அதுவே வந்து நம்மளுடைய ரெக்கார்டிங் செஷன் வரும்போது நம்மளுடைய இந்த ரூமில் அக்வாஸ்டிக் பேனல் பண்ணலை. பட் ஆனால் காமனாக ஒரு ஸ்டுடியோலையோ இல்லை நம்ம இதில் அக்வாஸ்டிக் பேனல் பண்ணதுக்கப்புறமும் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அந்த அக்வாஸ்டிக் பேனலே எதுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரியான ரிவர்போ எக்கோவோ வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான். ஸோ ஹிட் ஆகி நம்மளுக்கு திரும்ப நம்மளோட மைக்குக்கு வந்தாலும் தப்பு தான். ஸோ அதனால தான் நம்ம ட்ரையாக ரெக்கார்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம என்ன செய்கிறோம்னா, ஒரிஜினலாக அந்த வாய்ஸ் வந்து ஒரு நார்மலான இடத்துல சிங் பண்ண மாதிரி நம்ம அந்த ரிவர்பை வந்து எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அதை டிஜிட்டலாக வந்து நம்ம என்ன செய்கிறோம்னா வாண்டடாக நம்மளாவே ஆட் பண்ணுறது மூலிமா இது வந்து ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்குது. அந்த வோக்கல் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிச்னஸை கிரியேட் பண்ணுது. மூணாவது, இந்த சாங்கை கேட்கறதுக்கு ஒரு நேச்சுரல்னஸை வந்து கொடுக்குது. ஸோ பேசிக்கலி ரிவர்பை வந்து இதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் இன்னொரு விஷயம் இதில் இருக்குது, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இந்த ரிவர்பை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நம்மளுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் நம்மளோட வோக்கலையும் பொசிஷன் பண்ணலாம். என்னது அது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு லைவ் கான்சர்ட்டில் வந்து நம்ம போய் ஒரு சாங் கேட்குறோன்னு வச்சுக்கலாம். அங்கே வந்து வோக்கலிஸ்ட் வந்து சென்டரில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம் ஆர்டிஸ்ட் வந்து லெஃப்ட்டில் இருப்பாங்க, இல்லை பியானோ வந்து ரைட்டில் இருப்பாங்க, கிட்டார் வந்து பேக்கில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் வோக்கல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா செயின் பண்ணி ஒவ்வொரு பொசிஷனில் அது இருக்கும். ஸோ டிஜிட்டல்னு வரும்போது நம்மளுக்கு எல்லாமே கேட்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் தான் கேட்டுட்ருக்கோம் இல்லையா? நம்மளுக்கு கேட்கும் போது சென்டரில் தான் நம்மளுக்கு ரெக்கார்ட் பண்ணது எல்லாமே கேட்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ரிவர்பை யூஸ் பண்ணி அதை வந்து கொஞ்சம் பின்னாடின்னு தள்ளி வைக்கிறோம். இதை எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரிவர்பை வந்து ஒரு டியூப் மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. ஒரு கேவ் இருக்குது. அந்த கேவில் எண்டில் வந்து ஒரு சிங்கரை நிற்க வச்சு பாட வச்சோம் அப்படின்னா அந்த கேவ் எவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேவ் இருக்கோ அது வரைக்கும் அந்த லென்த் வரைக்குமே வந்து அவர் பாடின அந்த ஃப்ரீக்வன்சி வந்து போயிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த வோக்கலிஸ்ட்டை ஃப்ரண்ட்லேயும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி நம்ம வந்து அடுக்கிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம கேட்கும் போது டிஜிட்டலாக கேட்கும் போது நம்மளுக்கு ஒரு பொசிஷன் கிரியேட் ஆகும். ட்ரம் வந்து கொஞ்சம் பேக்லேருந்து கேட்குது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பியானோ வந்து இன்னும் கொஞ்சம் பேக்லேருந்து கேட்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய வோக்கலுக்கு பின்னாடி நம்மளுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பேக் டு பேக் அடிக்கிட்டு அதை லெஃப்ட் அண்ட் ரைட்டில் பேன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய வோக்கல் சென்டர் பொசிஷன்லேயும் ட்ரம் அண்ட் பியானோ இதெல்லாம் வந்து பேக்கில் லெஃப்ட் அண்ட் ரைட் பொசிஷன்லேயும் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கும் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு லைவ் கான்சர்ட் ஃபீலை வந்து நம்ம நேச்சுரலாக கொடுக்கறது மூலிமா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஆடியன்ஸுக்கு. ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ப் பிளகின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ரிவர்ப் பிளகினை பற்றின ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து என்ன செய்யலாம்னா நம்மளோட சிஸ்டமில் டைவ் இன் பண்ணிவிட்டு நம்ம அதோட செட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து என்னென்னா நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு அப்படிங்கிறது தெரிய வரும். ஓகேவா, லெட்ஸ் டைவ் இன் டு த சிஸ்டம். ஸோ கைஸ், நம்ம சிஸ்டம்குள்ளே வந்துட்டோம். இப்போ நம்ம முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டுட்டோரியல்ஸை நீங்கள் முன்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதில் யூஸ் பண்ண ப்ராஜெக்ட் தான் இது. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ப்ளே பண்ணி பார்த்துருவோம் இந்த சாங்கை. ஸோ தட் அந்த வைபுக்குள்ளே நம்ம வந்தால் தான் என்ன செய்ய முடியும், நம்மளால் அடுத்தடுத்த விஷயத்தை கேட்ச் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதை ப்ளே பண்ணுறேன். நீ நினைச்சது போல் லைஃப் இல்லையா, ரொம்ப பிடிச்சது கூட தொல்லையா ஆனதோ, உன்னை விட்டு போனதோ, எல்லாம் கிடைச்சது போல தோணுச்சா, பின்ன பிடிச்சவன் நடிச்சது நோவுச்சா,
ஓகே டன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சாங்கை வந்து கேட்டுட்டோம் ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து நம்ம செட்டிங்ஸ்குள்ளே போயிடலாம். ஓகேவா, ஒரு மிக்சர் ட்ராக் வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ இதில் வந்து ஜஸ்ட் நான் சின்ன சின்ன ஒர்க் வந்து பண்ணியிருக்கேன். பிச் கரெக்ஷன் பண்ணியிருக்கேன், EQ பண்ணியிருக்கேன், கம்ப்ரெசர் பண்ணியிருக்கேன், சில்க் வோக்கல் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வீடியோ டுட்டோரியல்ஸ்லாம் நம்ம மேக் பண்ணது தான். ஒருவேளை உங்களுக்கு இதெல்லாம் தெரியல அப்படின்னா அதை ரெஃபர் பண்ணுங்கள், உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோ முடிச்சுட்டு போங்க. ஓகேவா. ஸோ இங்கே நான் வந்து ஒரு பஸ் ட்ராக் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து டிலே மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து ரிவர்ப் கிடையாது. இதில் இன்னும் அந்த ரிச்னஸை வந்து நம்ம கொண்டு வரல. ஓகேவா. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ரிவர்ப் பிளக்கினை வந்து ப்ராப்பராக நம்ம ஆட் பண்ண போகிறோம். நம்ம காமனாக பண்ணுற மிஸ்டேக்கை நம்ம பண்ணிடக்கூடாது. டேரெக்டாக நம்மளுடைய வோக்கலில் நம்மளுடைய ரிவர்ப் போய் ஆட் பண்ணிடக்கூடாது. அம்மேச்சூடாக தெரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இப்போ ஒரு ரிவர்ப் பிளக்கினை வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். பஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராக் கொடுத்துட்டு, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ப் பிளக்கினை வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஓகேவா. ஸ்பேஸ் டிசைனர் தான் நான் இந்த டைம் யூஸ் பண்ண போகிறது. ஓகே. ஸோ நம்மளுடைய ரிவர்ப் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இது அஃபெக்ட் ஆகணும் அப்படின்னா நம்மளுடைய ட்ராக்கில் இதுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கணும், எவ்வளோ தூரம் இது அஃபெக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு நான் இப்போதைக்கு இதை 50% வச்சிட்றேன். இன்கேஸ் வந்து ஃப்யூச்சரில் நான் இதை சேஞ்ச் பண்ணுனாலும் நான் பின்னாடி சேஞ்ச் பண்ணிப்பேன், எவ்வளோ தூரம் அஃபெக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு. இப்போ காமனாக நம்மளுடைய வோக்கலை கேட்டு பார்ப்போம். கண்டிப்பாக இது ப்ராப்பராக இருக்கிறதுக்கு சான்சஸே இல்லை. ப்ளே பண்ணி பார்க்கலாம். நீ நினைச்சது போல் லைஃப் இல்லையா, ரொம்ப பிடிச்சது கூட தொல்லையா, ஆனதோ உன்னை விட்டு போனதோ எல்லாம். இதனால தான் சொன்னேன், ரிவர்ப் பிளக்கினை வந்து ப்ராப்பராக நம்மளுக்கு ஹேண்டில் பண்ண தெரியணும். இப்படியே நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கேவலமாக கேட்கும். இதுக்கு பதிலாக நம்ம என்ன செஞ்சுருக்கலாம், அக்வாஸ்டிக் பேனல் இல்லாத ரூமில் நம்ம சும்மா உட்காந்து பாடி இருந்திருக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரைக்கு. ஆக்சுவலாக வந்து பாருங்கள், நம்மளுடைய இந்த ரிவர்ப் பிளக்கின்ல ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி தெரியுது இல்லையா, இதுதான் நான் சொன்ன டியூப். ஓகேவா. இதில் லெஃப்ட் சைடில் இருக்குல்ல, அங்கே தான் நம்மளுடைய வோக்கல் நின்றுட்டுருக்காருன்னு நினச்சிக்கோங்க. அண்ட் இதோடைய எண்டு இருக்கு இல்லையா, இதுதான் நம்மளுடைய கேவோட எண்டு. ஸோ இந்த லெஃப்ட் சைட்லேருந்து அந்த வோக்கலிஸ்ட்டு பாட போகிறாரு. அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேவோட எண்டு வரைக்கும் போகுது. அதை தான் இப்போ நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து செட்டிங்ஸை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எந்தெந்த செட்டிங் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஓகேவா. ஓகே. ஃபர்ஸ்ட்லி நான் பாட்டம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ப்ரீ டிலே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளுடைய ரிவர்ப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே எத்தனை மில்லி செகண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிவர்ப் வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கணும். அதாவது இப்போ நான் வந்து பாடுறேன், நீ நினச்சது போல் லைஃப் இல்லையா நீ அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த ரிவர்ப் பிளக்கின் வந்து என்ன ஆக ஆரம்பிச்சிடும்னா, நம்ம எவ்வளோ மில்லி செகண்ட் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு முன்னாடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக தான் கொடுப்பேன் நான். ஓகேவா. அடுத்து லென்த்து. இந்த லென்த்து என்னென்னா, எவ்வளோ நேரத்துக்கு அந்த ரிவர்ப் பிளக்கின் வந்து அஃபெக்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம பாடி முடித்ததுக்கப்புறம் எவ்வளோ தூரத்துக்கு அந்த ரிவர்ப் பிளக்கின் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து சைஸு. இந்த சைஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எவ்வளோ வைடராக வந்து நம்மளுடைய ரிவர்ப் வந்து அப்ளை ஆகணும். அதாவது ஒரு ரூம் இருக்குது அப்படின்னா அதில் எவ்வளோ வைடராக அந்த ரிவர்ப் அப்ளை ஆகணும் அப்படிங்கிறத வந்து நம்ம அங்கே செட் பண்ணுவோம். கம்மியாக கொடுத்தோம் அப்படின்னா, இப்போ இது வந்து 100% இருக்குது. 1000 வரைக்கும் நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. 10 to 1000 வரைக்கும் நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு மினிமலிஸ்டிக்காக வச்சுக்கோங்க. கம்மியாக வச்சிங்க அப்படின்னா லோவராக ரொம்ப அப்படி நேரோவாக கேட்கும். அதுவே வந்து நீங்கள் 1000 வச்சிங்கன்னா ரொம்ப ஒய்டராக கேட்கும். ஸோ மினிமலிஸ்டிக்காக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. எக்ஸ் ஓவர் பார்க்குறதுக்கு முன்னாடி லோ ஸ்ப்ரெட் அண்ட் ஹை ஸ்ப்ரெட்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். லோ ஸ்ப்ரெட் அப்படின்னா என்னென்னா, இப்போது நம்மளுடைய வோக்கல் இருக்குது, அதோடைய லோவர் ஃப்ரீக்வன்சி இருக்குது. அடுத்து ஹை ஸ்ப்ரெட்னு இருக்கு இல்லையா, அது வந்து ஹை ஃப்ரீக்வன்சின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. இப்போ இந்த ரிவர்ப் பிளக்கின் இந்த லோ ஃப்ரீக்வன்சியில் எவ்வளோ அஃபெக்ட் ஆகணும் அண்ட் ஹை ஃப்ரீக்வன்சியில் எவ்வளோ அஃபெக்ட் ஆகணும் அப்படின்னு வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேவா. ஸோ இது எந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகிருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸ் ஓவர். ஓகேவா. லோ ஃப்ரீக்வன்சியில் ஒரு ரிவர்ப் ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளோ ஆட் பண்ணணும் அண்ட் ஹை ஃப்ரீக்வன்சியில் எவ்வளோ ஆட் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போயுமே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ஒரு விஷயம் இல்லை, ஆனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அடுத்து ட்ரை வெட் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த ட்ரைங்கிறது என்னென்னா, இப்போ நம்ம காமனாக வந்து அக்வாஸ்டிக் பேனல் வச்சு எந்த வித ரிவர்போ இல்லை டிலேவோ இல்லாமல் நம்மளுடைய சாங்கை ரெக்கார்ட் பண்ணுறோம்ல, அதுதான் ட்ரை. ஓகேவா. ட்ரை வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த ட்ரையில் எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரிவர்ப் வந்து ஆட் ஆகிருக்கணும் அப்படிங்கிற அந்த வெட்னஸ், அதாவது ரிவர்ப்னாலே ஒரு வெட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த வெட்டு வந்து எவ்வளோ தூரம் ஆட் ஆகிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே வந்து பேராமீட்டரில் செட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து இனிட் லெவல்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தரலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ லவுட்னஸாக அந்த ரிவர்ப் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்டாக். இப்போ அதுக்கு வந்து ஒரு லவுட்னஸ் வந்து நம்ம செட் பண்ணிட்டோம். இவ்வளோ இப்போது 9 dB வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த லவுட்னஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம செட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கலாம். இந்த அட்டாக் எவ்வளோ மில்லி செகண்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து என்ன ஆகும்னா அது வந்து
ரிலீஸ் பண்ணும் அந்த ரிவர்பை. ஸோ தட் அது போய் ஹிட் ஆகிறது அந்த 9 dB வரைக்கும் போய் ஹிட் ஆகிறது இருக்கு இல்லையா. ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்துடும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 76.6 மில்லி செகண்டில் வந்து இப்போ இருக்குது. ஸோ அதனால தான் இது என்ன செய்யுதுன்னா ரிவர்போட மொத்த லவுட்னஸுக்கும் ரீச் ஆகிடுது. ஸோ இதை எவ்வளோ தூரம் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் வந்து டிஃப்ரென்சியேஷன் கிடைக்கும். மைண்டில் வச்சுக்கோங்க, கன்ஃபார்மாக கிளியராக புரியறதுக்கு சான்சஸ் இல்லை. ஒன்ஸ் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்குள்ளே குதிக்கும் போது தான் அது என்னன்னு தெரியும். ஸோ நம்மளுடைய ப்ராஜெக்ட்டில் நான் அதை சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன் நான். அடுத்து டிகேயில் இருக்குது. இந்த டிகேங்கன்னா என்ன அப்படின்னா, நான் வந்து ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா, ரிவர்பை வந்து ஒரு டியூப் மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டியூப் எவ்வளோ லென்த்தில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த டிகே. அப்போ இந்த டெக்கேயில் நம்மளுடைய வோக்கலிஸ்ட் வந்து பாடுறாங்க அப்படின்னா அது போய் ஒரு ட்ராவலாக எண்டாகி முடிகிற இடம் ஃபேட் அவுட் ஆகும் தெரியுமா. ஸோ அதை வந்து நம்ம இங்கே கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ காமனாக நேச்சுரலாக ஒரு டியூப் இருக்குது, அதில் ஒருத்தர் பாட வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் நம்மளுக்கு டிஜிட்டலாக போகும்போது நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுது எங்கே அது ஃபேட் அவுட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து இங்கே LIN EXP அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. அதாவது இதில் LINனா லீனியர்னு சொல்லுவாங்க, EXPனா எக்ஸ்பெரிமென்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. லீனியர் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம ஃபேட் அவுட் ஆகணும், எங்கே ஃபேட் அவுட் ஆகணுங்கிறத நம்ம வந்து டெக்கேல செட் பண்ணிட்டோம். இப்போ அது வந்து நார்மலாக அப்படி லீனியராக வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் அவுட் ஆகணுமா, இல்லை நேச்சுரலாக நம்மளோட வாய்ஸோடு சேர்ந்து அது வந்து ஃபேட் அவுட் ஆகணுமா அப்படிங்கிறத அது கேட்கும். ஸோ இதில் எது வைக்கணுமோ நம்ம வந்து வச்சுக்கலாம் நம்மளுடைய ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அடுத்து எண்ட் லெவல், நம்மளுடைய வோக்கல் முடிஞ்சோடனே டப்புன்னு நம்மளுடைய ரிவர்ப் கட்டும் ஆயிடக்கூடாது. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் லாஸ்டிங்காக அடுத்த ஃப்ரேஸ் வர வரைக்கும் அந்த ரிவர்ப் வந்து கண்டினியூவும் ஆயிடக்கூடாது. ஸோ அதனால் அதை ஒரு மினிமலிஸ்டிக்காக நம்ம வந்து ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும். அதுதான் இந்த எண்ட் லெவல். நெக்ஸ்ட் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஃபில்டர் என்வலப் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது என்னென்னா, நம்மளுடைய ரிவர்ப் இப்போ நம்ம காமனாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வோக்கல் ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து ஒரு ஃபில்ட்ரு வந்து நம்ம ஆட் பண்ணுறோன்னா அது நம்மளோட வாய்ஸை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டும். இன்ஸ்டாகிராமில் எப்படி நம்ம வந்து கேமராவுக்கு வந்து ஃபில்டர் கொடுத்தோம்னா நம்மளோட ஃபேஸை டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டுது, ஆடியோலாம் மாற்றி ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து வோக்கலுக்கு நம்ம வந்து ஃபில்டர் கொடுக்காம நம்மளுடைய ரிவர்புக்கே கொடுக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு டெலிஃபோனிக்காக கேட்குற மாதிரி நம்மளுடைய ரிவர்பை சேஞ்ச் பண்ணலாம், அல்லது ப்ராடராக கேட்குற மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான எஃபெக்ட்ஸை வந்து நம்ம இங்கே இந்த கிராஃபை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க முடியும். ஒன்லி அது நம்மளுடைய ரிவர்ப் மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து அவுட்புட் EQ அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரிவர்பை மட்டும் நம்மளால் என்ன செய்ய முடியும், லோ ஃப்ரீக்குவன்சியை கட் பண்ணிக்க முடியும், இல்லை ஹை ஃப்ரீக்குவன்சியை ஏற்றிக்க முடியும், இல்லை மிட் ஃப்ரீக்குவன்சி வந்து ஒரு லெவலில் கொண்டு வர முடியும். ஸோ நம்ம EQவில் நம்மளுடைய ரிவர்பை வச்சு ப்ளே பண்ணலாம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அவுட்புட் EQ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா. ஸோ இப்போ காமனாக நம்ம வந்து என்ன செஞ்சிட்டோம், நம்மளுடைய ரிவர்ப் செட்டிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். இப்போ அதை நம்ம ப்ராஜெக்டோடு இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இதை எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். காமனாக நான் வந்து என்னோடய ப்ராஜெக்டில் நான் இந்த ரிவர்பை வந்து அப்ளை பண்ணும் போது டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக நான் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். என்கிட்ட எதுவுமே இல்லாமல், ஓகேவா, எந்த ஒரு ப்ரீசெட்டுமே இல்லாமல் நான் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். ஏதோ ஒரு ப்ரீசெட்டை கன்சிடர் பண்ணி தான் வந்து நான் என்ன செய்வேன்னா ஒர்க் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மள்ட்ட என்னென்ன வந்து ப்ரீசெட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இதில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே 1 to 6 வரைக்கும் இருக்குது இல்லையா. இது வந்து லாஜிக் ப்ரோவில் டிஃபால்ட்டாக அவங்க கொடுக்குற ப்ரீசெட்ஸ் நமக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து ஏகப்பட்ட செட்டிங்ஸ் இருக்குது. நம்மளுடைய ப்ராஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து என்ன செய்கிறேன்னா லார்ஜில் பிளேட் ரிவர்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வோக்கல் பிளேட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்ணிடுறேன். ஸோ இந்த செட்டிங் தான் எனக்கு வேணும். ஓகேவா. இந்த செட்டிங்கை பேசிக்காக வச்சு இதில் நான் என்ன செஞ்சுக்கலாம், நான் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, எதுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து என்னோடய ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய வோக்கல் ப்ளே பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அவுட்புட் தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நீ நினைச்சது போல் லைஃப் இல்லையா, ரொம்ப பிடிச்சது கூட தொல்லையா ஆனதோ, உன்னை விட்டு போனதோ, எல்லாம் கிடைச்சது போல தோணுச்சா, பின்ன பிடிச்சவன் நடிச்சது நோவுச்சா, பட் டோன்ட் வரி லெட் தெம் கோ. ஓகே, நம்ம வந்து என்னென்னா இந்த பஸ்ஸு வந்து இப்போ நம்மளுடைய வோக்கல்லேருந்து இந்த ரிவர்ப் ப்ளக்கினுக்கு வந்து எவ்வளோ தூரம் சிக்னல் போகணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம செட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா. இதை நான் ஃப்யூச்சரில் வந்து நான் எவ்வளோ தேவையோ அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணேன். நான் ஆக்சுவலாக என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வோக்கல் லேயரில் இப்போ இந்த ரிவர்ப் வந்து ரொம்ப ஹார்ஷாக அப்ளை ஆகிட்டு இருந்தது. அது 50% நம்ம வச்சுருந்தோம். அதை வந்து நான் ஒரு 25% வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன்னா கம்மி பண்ணியிருக்கேன். இப்போ என்னோட மிக்ஸ் வந்து கேட்குறதுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஆல்ரெடி நம்மளுடைய சாங் வந்து ஓரளவு ப்ரொஃபஷ்னலாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பட்
ஸ்டில் இன்னுமே வந்து நம்மளுடைய அந்த ஸ்பேஸ் டிசைனர் பிளக்இன் இருக்கு இல்லையா, இந்த பிளக்இன்ல சில ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது என்னுடைய ரிவர்போட அந்த லென்த் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா 2.33 செகண்ட் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து என்ன ப்ராப்ளம் எனக்கு காஸ் பண்ணும் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வந்து நான் ஏதாவது ஒரு ஃப்ரேஸ் பாடுறேன் அப்படின்னா அதோட போய் இந்த ரிவர்ப் வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நான் என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த டெக்கேவை நான் கம்மி பண்ணுறது மூலிமா நெக்ஸ்ட்டு ஃப்ரேஸ் அஃபெக்ட் ஆகாத மாதிரி என்னால் தடுக்க முடியும். ஸோ அதுக்காக நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த டெக்கேவை வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். வால்யூம் என்வலப்பில் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த கர்வ் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா இந்த டெக்கே வந்து கம்மியாகிட்டு வரும். ஸோ எனக்கு இந்த வோக்கல் வந்து ஃபேட் அவுட் ஆகிற இடம் இதுவாக இருக்கணும். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், ஒரு டியூப்பில் எங்கே வந்து நம்மளுடைய ரிவர்ப் வந்து ஃபேட் அவுட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணுறது இங்கே தான். ஸோ நான் வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா, என்னுடைய வோக்கல் வந்து முடியும் போது இந்த இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபேட் அவுட் ஆகிற மாதிரி நான் வந்து செட் பண்ணுறேன். இது வந்து லீனியராக நான் செட் பண்ணல, எக்ஸ்பெனன்ஷியல் அப்படிங்கிற ஆப்ஷன். அதாவது நேச்சுரலாக என்னோடய வாய்ஸோடையே அந்த ரிவர்ப் வந்து என்ன ஆகணும், ஃபேட் அவுட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து இனிட் லெவலில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா, இது வந்து இப்போது 0 dB வரைக்கும் நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்குது இல்லையா. ஒரு ஃப்ரீக்வன்சியில் நம்ம 0 dBக்கு மேலே போச்சுன்னா பீக் அடிக்குதுன்னு சொல்லுவோம். -3 -9 இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமனாக யூஸ் பண்ணுற அந்த மிக்சிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய டைமில் -3 யூஸ் பண்ணுவாங்க, இல்லை -9 யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து ஃப்ரீக்வன்சி லெவல் இருக்கணும். ஸோ இனிட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 100% இருக்குது. இது வந்து ஒரு 60%க்கு வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இனிஷியல் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லெவல் வந்து 60% இருக்கிறனால எடுத்தோடனே வந்து அந்த லவுட்னஸில் போய் அட்டாக் ஆகாது. ஓகே, இப்போ நம்ம இனிட் லெவல் வந்து செட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம குட் டு கோ தான். ஆல்ரெடி நம்ம இதில் எதையுமே சேஞ்ச் பண்ண பெருசாக தேவையில்லை. இருந்தாலும் நம்ம வந்து சின்னதாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க வேண்டியது நம்ம வேலை. நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. நீ நினைச்சது போல் லைஃப் இல்லையா, ரொம்ப பிடிச்சது கூட தொல்லையா ஆனதோ, உன்னை விட்டு போனதோ, எல்லாம் கிடைச்சது போல தோணுச்சா, பின்ன பிடிச்சவன் நடிச்சது நோவுச்சா. பட் டோன்ட் வரி லெட் தம் கோ. ஓகே, இந்த சைஸில் இப்போ நான் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணேன். இது என்ன பண்ணும், ஆல்ரெடி நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். என்னென்னா ரொம்ப ஒய்டராக இருக்கிற இடத்துல இப்போ 1000 வச்சோன்னா ஒய்டராக கேட்கும். அதுவே வந்து 0ல் வச்சோம் அப்படின்னா நேரோவாக கேட்கும். ஸோ அது எவ்வளோ நம்ம சைஸ் வந்து அஃபெக்ட் ஆகணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இது இந்த சாங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு இது 100% கூட தேவைப்படல. 45 ஓகே தான். ஓகேவா, இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். நீ நினைச்சது போல் லைஃப் இல்லையா, ரொம்ப பிடிச்சது கூட தொல்லையா ஆனதோ, உன்னை விட்டு போனதோ, எல்லாம் கிடைச்சது போல தோணுச்சா, பின்ன பிடிச்சவன் நடிச்சது நோவுச்சா. பட் டோன்ட் வரி லெட் தம் கோ. சூப்பர். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரிவர்ப் வந்து ஓரளவு பக்காவாக ஆட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி நம்மளுடைய சாங் வந்து ப்ரொஃபஷ்னலாக தெரிஞ்சிட்ருக்கு. இதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சின்ன செட்டிங்கை மட்டும் நான் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இங்கே சாம்பிள்டு ஐஆர் அண்ட் சிந்தசைஸ்டு ஐஆர்னு இருக்கு இல்லையா. ஸோ இது என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த சாம்பிள்டு ஐஆருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக நம்மளுடைய வாய்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிவர்ப் ஆட் பண்ணும். அதுவே சிந்தசைசர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியலாக ஆட் பண்ண மாதிரி தெரியும். ஸோ மேக் ஷுர் தட் நீங்கள் வந்து சிந்தசைசரில் ஒர்க் பண்ணல அப்படின்னு ஏதாவது ஒரு கேஸ்க்கு தேவைப்படலாம். ஆனால் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியும். இப்போ சிந்தசைசர் யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ரிவர்ப் இருக்கு இல்லையா, அந்த ரிவர்பையே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஆர்டிஃபிஷியலாக எஃபெக்ட்ஸ் மாதிரி வந்து நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். பேசிக்லி இந்த சாங்கில் வந்து அந்த எலக்ட்ரிக் கைண்ட் ஆஃப் அந்த எலக்ட்ரோ அந்த மாதிரியான வைப் இல்லை. ஸோ இது வந்து ஒரு நேச்சுரல் சவுண்டிங் வைப்பு. ஸோ அதனால் வந்து நான் சாம்பிள்டு ஐஆர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவே ஒருவேளை நீங்கள் வந்து இந்த எலக்ட்ரானிக் பிஜிஎம்ஸு இந்த மாதிரியான வோக்கல்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் செட் பண்ணுறீங்க அப்படின்னா ரிவர்பை வந்து இதில் யூஸ் பண்ணி பாருங்கள். சேம் அதே மாதிரி செட்டிங்ஸ் தான், ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே அந்த டிஃப்ரெண்ட் வந்து தெரியும். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய செட்டிங்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஒரு தடவை அவுட் கேட்டுடலாமா? நீ நினைச்சது போல் லைஃப் இல்லையா, ரொம்ப பிடிச்சது கூட தொல்லையா ஆனதோ, உன்னை விட்டு போனதோ, எல்லாம் கிடைச்சது போல தோணுச்சா, பின்ன பிடிச்சவன் நடிச்சது நோவுச்சா. பட் டோன்ட் வரி லெட் தம் கோ.
நான் ப்ரோ கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா ரிவர்ப் பிளகினை எப்படி ப்ரொஃபஷனலாக ஹேண்டில் பண்ணுறது நம்மளுடைய ப்ராஜெக்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருக்குனாலும் டோன்ட் வரி கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக அதுக்கு ஒரு வீடியோ கிரியேட் பண்ணிடலாம். அண்ட் இந்த மாதிரி டுட்டோரியல்ஸை மேக் பண்ணுறது உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னால் மியூசிக்கை கூட கிரியேட் பண்ணிட முடியும் போல இருக்குது. ஆனால் இந்த டுட்டோரியல் வீடியோஸை வந்து கிரியேட் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைல்ல. எனக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் நிறைய தேவை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க. சாங்கும் பண்ணிவிட்டு அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட்ஸும் பண்ணிவிட்டு கூடவே வந்து இந்த டுட்டோரியல்ஸையும் நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட எஃபர்ட்டுக்கு உங்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ மறந்துடாதீங்க நண்பா, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. என்னெல்லாம் உங்களுக்கு டவுட் இருக்கோ அதெல்லாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் வந்து போடுங்க. கண்டிப்பாக நம்ம அதை பற்றி கொஞ்சம் பேசலாம். அப்போ தான் நம்ம பேசும்போது தான் என்ன ஆகும், ஒரு புது புது ஐடியாஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி நிறைய புது புது சொல்யூஷன்ஸும் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு தெரியாத மெம்பர் நம்மளோட கம்யூனிட்டிக்கு வராங்க, நம்ம சேனல் வீடியோ வந்து பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்படுற அந்த கொஸ்டின்ஸுக்கு வந்து ஆன்சர் வந்து நம்மளோட கமெண்ட்லேருந்து கூட கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் யோசிக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சால்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட டுட்டோரியல்ஸ் ஆல்ரெடி வந்து நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்னமும் நிறைய வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். புது புது விஷயங்களை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்குலாம் மிகப்பெரிய தேங்க்ஸ். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்களோ அவங்களுக்குலாம் அட்வான்ஸாக இப்போவே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். See you on the next video.